வேத வார்த்தைகள் தேவன் கொடுக்கிற வார்த்தை கனி கொடுக்க வேண்டும். வார்த்தை தான். வார்த்தையில ஜீவன் இருக்குது, விதையில உயிர் இருக்கிறது. ஒரு விதைக்கு உயிர் இருக்குது. அந்த உயிர் எப்போ வருதுன்னா தண்ணி அங்க உள்ள படுறது, விதையில இருக்கிற உயிர் முளைச்சு வருது. நம்ம வீட்டுல என்ன பயிர் இருக்குதோ, என்ன பயிர் இருந்தாலும் பருப்போ இல்ல சுண்டலோ இல்ல பட்டாணியோ எல்லாத்துக்குள்ள என்ன இருக்குது? உயிர் இருக்குது. ஆனா அந்த உயிர் எப்போ வரும்? அது விதைக்கும் போது வரும். தேவன் வார்த்தை பேசுவது அது அவருடைய வார்த்தை. தேவன் விவரிக்கும் போது அது அவருடைய வார்த்தை. தேவன் விதைக்கும் போது அது அவருடைய வார்த்தை. ஒருவர் சொன்னார், தேவனுடைய வார்த்தை யாரு பேசினாலும் நீ கொடுக்கும். No, the Lord's word will give fruit because it is God's word. It's not because of anything else. It is God's word. There is power in the word of God. It is like fire and hammer. அது நெருப்பு மாதிரி, அது ஒரு சுத்தி மாதிரி. எரேமியா 23:29 சொல்லுது, வேத வார்த்தைகள் அது நெருப்பும் சுத்தியாக இருக்கிறது. It is fire because it will burn us. நம்மளை அது அநேக விதத்துல வெளிப்படுத்துகிறது. அது சுத்தி மாறினால் அது நம்மளை உடைக்கிறது. It will break us. God's word will burn us. God's word will break us. But it will transform us. தேவனுடைய வார்த்தை நம்மளை நெருப்பு மாதிரி கொளுத்திவிடும், நம்மளை சுத்தி மாதிரி அடிக்கும். ஆனால் அது மாற்றத்தை உருவாக்கும். ஆனால் ஒரு விதைக்கும் போது அங்க இருக்கிற நிலத்தை பொறுத்துதான் அந்த விதைக்கு உயிர் வருதா இல்லையா, நிலத்து மேல இருக்கிறது. It depends on the word. The word to bear fruit depends on the ground which it is sown. இது தேவன் கொடுத்த ஒரு parable. அதில் நாம் பார்க்கிறோம் how God is expecting us to bear fruit. முதலாவது நான் வாசிக்கிறோம் மத்தேயு 13:4. யாராவது வாசிங்க மத்தேயு 13:4. இதோ இந்த விதைக்கு போகும்போது இந்த விதைகள் ரோடுல விழுந்துருச்சு. விதை ரோடுல விழுந்தா ஜனங்க மெரிச்சிட்டு போவாங்க. தேவனுங்க சொல்றாங்க, காக்கா குருவி எடுத்துட்டு போயிடுச்சு. When God's word is fallen on the ground, a roadside, it's not going to bear fruit because people don't even understand. மத்தேயு 13:19 சொல்லுது, அது யாரும் புரிந்து கொள்வதில்லை. தேவனுடைய வார்த்தையை எங்களால் புரிந்து கொள்ள முடியல. God's word is not received. It is not understood. மத்தேயு 4:12 சொல்லுகிறது, இதோ நீங்கள் தேவனுடைய சிந்தனையை அறிந்து கொள்ளவில்லை, அவரை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. You have not understood God. You have not known the thoughts of the Lord. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் தேவனுடைய வார்த்தை விழும்போது அந்த நிலம் ஒரு ரோடு மாதிரி இருப்பது, அது அங்கே புரியாத ஒரு சூழ்நிலை. எப்பவுமே நாங்கள் பைபிள் வாசிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கும் போது, நான் எவ்வளவு தடவை பைபிள் வாசித்திருந்தாலும் நான் வேதத்தை திறக்கும் போது, கர்த்தாவே இந்த பரிசுத்தாவியானவரால எனக்கு இந்த வார்த்தை புரிந்து கொள்ள உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்க வேண்டும். We have to pray, help us to understand your word. I am not able to understand the word because I am a Christian from the birth. நான் சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவனா இருக்கிறதுனால பைபிள் படிச்சுட்டா எனக்கு புரிஞ்சிடுமா? இல்லை, பரிசுத்தாவியானவர் தான் எங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். It is only the Spirit of God who should help us. ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை உள்ள போகவில்லை. It has not gone in. The Bible says even before it is come, the devil will come and snatch the word. மத்தேயு 13:19. யாராவது வாசிங்க மத்தேயு 13:19. பொல்லாதவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டது அவன்
தேடுகிறார். Even as I am preaching now, even as I am sharing God's word, the devil may take that from your heart. இப்பொழுது நாம் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற வேளையிலே இதை கேட்கும் போதே இது விதைக்கப்படாமல் இருக்க சாத்தானானவன் இதை எடுத்து வெளியே செல்லுகிறான். கேட்கிற எல்லாருக்குமே கனி கொடுத்தால் அது வேற. ஆனால் அநேக பேர் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் அது விதைக்கப்படவில்லை. It is not sown in our heart, it is heard and the devil will take it out. அது விதையே உள்ள போகல, அது நிலத்துக்குள்ள போகல. The word has not gone inside, the word has not dwelt in the soil. Even right after I go from the church, it can go from my ears and heart. I spoke about this about 1.5 years or 2 years ago. 1.5 வருஷத்துக்கு முன்பதாக இதே passage நம்ம பைபிள்ல பார்த்தோம். But again I was urged in the heart to speak about this, specifically about one thing here. தேவனுடைய வார்த்தை நமக்கு கனி கொடுக்க வேண்டும். இரண்டாவது தேவன் சொல்றாங்க, சில விதைகள் அது நிலத்துல விழுந்துச்சு, அது ரொம்ப சீக்கிரமா முளைத்து வெளியே வந்தது. ஆனா சூரியன் வந்த உடனே அது அப்படியே செத்து போச்சு. It just died because the sun came and it is over. மத்திய 13:15 சொல்லுகிறது, as the word fell, the story places, and it didn't have root deep, the sun came and it withered. இந்த ஜனங்கள் தேவன் சொல்றாங்க, இவங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க, இவங்க தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டாங்க, இவங்க தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் போதாது. You can receive, you can hear the word, you can understand the word, you can receive the word, but still it cannot bear fruit. இது வேதத்தை வாசிப்பதனால எனக்கு கனி கிடைக்க போறதில்லை, வேதத்தை புரிந்து கொள்வதனால கனி கொடுக்க போறதில்லை, வேதத்தை ஏற்றுக்கொள்வதனால கனி கொடுப்பதில்லை. வேதத்தை வாசித்தா கனி கொடுத்துருவோமா? இல்ல. பிரசங்கத்தை கேட்டுட்டா கனி கொடுக்குமா? இல்ல. முதல் தேவன் சொல்றாங்க, அவங்க வார்த்தையை கேட்கவே இல்லை. They never heard, they never understood, it did not bear fruit. ஆனா இவங்க வார்த்தையை கேட்டாங்க, வார்த்தையை பெற்றுக்கொண்டாங்க, ஆனாலும் கனி கொடுக்கவில்லை. அதுக்கு எல்லாம் போக வந்து சூரிய வெளிச்சம் கொஞ்சம் வந்தா போதும், அது அப்படியே விட்டுருந்துச்சு. தேவன் சொல்றாங்க, 21 வாசிங்க, மத்தேயு 13:21. தனக்குள்ள வேறில்லாததினால கொஞ்ச காலம்தான் நிலைத்திருந்தது. வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வருவது, துன்பம் வருவது, அவன் இடராக அது இருக்கிறது. இந்த வார்த்தை சொல்லுகிறது, வேறு உள்ள நுழைக்காததுனால கொஞ்ச நேரம் தான் அந்த வார்த்தைக்கு மரியாதை. It's only for some time. இந்த வார்த்தை, இந்த விதையை செத்து போக கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுன்னா போதும். If you have just little problems in life, you are done. சில பிரச்சனை வந்தா முடிந்தது, சில சூழ்நிலைகள் வந்தா முடிந்தது. இந்த வசனம் சொல்கிறது, because of the word you have persecutions and troubles. வார்த்தை நிமித்தமா உங்களுக்கு துன்பம் வரப்போகிறது, வார்த்தை நிமித்தமா உங்களுக்கு துயரம் வரப்போகிறது. இந்த வார்த்தை நிமித்தமா சில சூழ்நிலைகள் வரும்போது ஜனங்கள் தள்ளாடி கீழே விழுந்துடுறாங்க. You know, there is a verse here which says, because of the word. தேவனுடைய வார்த்தை பிரசங்கிப்பது சுலபமல்ல. It's not easy to preach God's word. 14வது நூற்றாண்டிலே, 15வது நூற்றாண்டிலே, 16வது நூற்றாண்டிலே, there were people called as the
யாருக்கு பிரசங்கியா? ராஜாக்களுக்கு பிரசங்கியா. இந்த ராஜாக்கள் பிரசங்கியாருடைய வேலை என்ன தெரியுமா? ராஜாவுடைய சமூகத்தில் போய் பிரசங்கம் செய்வது. இவங்க என்ன பிரசங்கம் செய்தாலும் அந்த ராஜா பிரியப்பட வேண்டும். இவங்க என்ன பிரசங்கம் செய்தாலும் அது ராஜாவை உயர்த்த வேண்டும். இவங்க என்ன பிரசங்கம் செய்தாலும் அது ராஜா மேன்மைப்பட வேண்டும். அப்போ அங்க பிரசங்கிக்கிற ஊழியக்காரனுக்கு ஒரு சவால் இருக்குது. நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது இந்த ராஜாவை சந்தோஷப்படுத்தணும். இந்த ராஜா அவங்க என்ன கேட்கணும் விரும்புகிறாங்களோ அதை கேட்க வேண்டும். இந்த ராஜாவை என்ன வேலையிலிருந்து தூங்காத வரை நான் அவங்களுக்கு விரோதமாய் ஒன்றும் பேச கூடாது. நான் வேதம் சொல்லுறது, தேவனுடைய வார்த்தை நிமித்தம் உங்களை ஜனங்கள் துன்புறுத்துவாங்க. People will persecute you because of God's word. அப்ப இந்த ராஜாவுக்கு இந்த ஊழியக்காரருக்கு சவால் இருக்கு. நான் பிரசங்கிக்கும் போது, நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது அது கேட்கும் போதெல்லாம் சந்தோஷமா இருக்கணும், கேட்கும் போதெல்லாம் எனக்கு பிரியமாக இருக்கணும், கேட்கும் போதெல்லாம் அதுல என்னை குறித்து மேன்மையாக பேச வேண்டும். அப்போ ஒருவேளை அங்க யாராவது பிரசங்கியார் தேவனுடைய வார்த்தைக்கு சொல்லுது, ராஜாவே நீங்க செய்து தப்புன்னு சொல்லிட்டா அந்த ராஜா என்ன பண்ணுவாங்க? அந்த ஊழியக்காரனை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ராஜா அந்த ஊழியக்காரனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ராஜா ஊழியக்காரனை ஜெயில வைக்குவாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பர்சிக்யூஷன், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற சோதனைக்கு ஒரு காரணம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவருடைய வாழ்க்கையை உண்மையாக சொல்லுவதனாலதான். கிறிஸ்து ஒருவர் தான் தேவன் என்று சொல்லுவதனாலதான் தேவனுடைய ஜனங்களுக்கு ஜெயில போறாங்க. It is because the preacher is preaching Jesus only is God, he is put into prison. It is because John preached to the king, நீங்க செய்வது தவறு என்று சொன்னதுனால அந்த ராஜா இவரை ஜெயில போட்டாங்க. Because you preach the word will persecute you. And it is a challenge for every preacher, for every pastor, for every man of God. எல்லா தேவ மனிதனுக்கும் எல்லா ஊழியர்களுக்கும் ஒரு சவால் இருக்கிறது. Or should I preach what they want to hear, or should I preach what you have to tell them? அவரே அவங்க என்ன கேட்கணும்னு விரும்புகிறாங்களோ அதை நான் பிரசங்கிக்கணுமா, இதை நீ என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதை நான் பிரசங்கிக்கணுமா? வேதத்தை நாம் ஆரம்பத்திலிருந்து பார்க்கிறோம். Right from Genesis we see Elijah went and preached, and because he preached he was attacked. மோசேயை பார்த்து எதிர்க்காக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்ததனால எலியாவை சாவடிக்க நினைச்சு எதற்காக தேவனுடைய வார்த்தை உள்ளபடியே சொன்னதனால. It is a very big challenge to preach the word as it is, because a servant of God should be faithful to God. தேவனுடைய ஊழியக்காரன் யாருக்கு உண்மையாக இருக்க வேண்டும், தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அப்பா நீ ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதை நான் சொல்லாம இருக்கும்போதே அதற்குரிய பொறுப்பு, அதற்குரிய ஜவாப்தாரி, அதற்குரிய காரியங்கள் என் மேல விடுகிறது. எதுக்கு சொல்லுகிறது, இதோ தேவனுடைய ஊழியக்காரனை நான் உனக்கு ஒன்று சொல்றேன், நீ அதை போய் சொல்லலன்னா அந்த சாபம், அந்த ஒரு பொறுப்பு உன் தலைமையில வரும். இது come on your head, because when I told you something, you did not go and tell to the people, go and preach that they will repent, go and preach that they will change, go and preach that they are turned to God. நீ போய் சொல்லு, அவங்க உணர வேண்டும். நீ போய் சொல்லு, அவங்க தேவனுக்கு திரும்ப வேண்டும். நீ நான் சொன்னது சொல்லலனா அந்த சாபம் உண்மையில. ஊழியக்காரருக்கு என்ன ஒரு வாக்கு தெரியுமா? மேலிருந்து கடவுள் சொல்றாங்க, கீழே ஜனங்க ஒன்று கேட்கிறாங்க. என்ன பிரசங்கிக்கிறோம்? ஜனங்க என்ன கேட்கிறாங்க விரும்புகிறாங்களோ அதை பிரசங்கிக்கிறோமா, தேவன் சொல்லுதை பிரசங்கிக்கிறோமா? அவர் சொல்லுவதை பிரசங்கிக்கணும்.
because of the word you are persecuted and you stumble. I already told this once, but I will tell you. When I was in college, I said Jesus is God, and the teacher attacked me. Teacher attacked me. Last day, தேவன் கிறிஸ்து கடவுளை என்று சொன்னதுனால அவங்க அடாப்ட் பண்ணாங்க. கிளாஸ் முடிச்சுட்டு ரூம்ல கூப்பிட்டு விளையாடுனாங்க. நீ சும்மா இருக்கணும், நீ கிளாஸ்ல பேசக்கூடாது. ஒரு மாசம் எனக்கு கிளாஸ்ல வாய் திறக்க சூழ்நிலை டீச்சர் கொடுக்கல. என்னை கூப்பிட்டு விளையாடுனாங்க. காலேஜ் விட்டு வெளியே போயிடுறேன். கிளாஸை விட்டுட்டு டிஸ்கண்டினியூ பண்ணேன். காலேஜ் கண்டினியூ பண்ணாத, விட்டுட்டு போ. இது யாருக்கும் தெரியாது, எனக்கு வந்து அப்படின்னு ஒரு சவால் இல்லைப்பா. இவர் சொல்றது நான் கேட்கணுமா, உங்களுக்கு உண்மையாக இருக்கணுமா, அவரே இவர்களுக்கு பிரியப்படுத்தணுமா, இல்லை நீ சொல்றது செய்யணுமா? சார் சொன்னேன், சார் நீங்கள் காலேஜ் வெளியே தூக்கினாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கிறிஸ்து தேவன் என்பதை நான் நினைக்க மாட்டேன். I will not give up that Jesus is the only God. Even if you cast me out of college, I will take the pain. It's very difficult to understand the heart of a teacher because he is sandwiched between people and God. யாருக்கு நடுவில் ஒரு பர்சன் ஒரு ஊழியக்காரர் இருக்காங்க, தேவனுக்கும் ஜனங்களுக்கு நடுவில். நான் வார்த்தையை கேட்கும்போது வார்த்தை நிமித்தமாக சோதனை வந்தது. I give up on the word and I say, oh, that is my faith, it is done. என் விசுவாசம் அவ்வளவுதான். ஒரு சூழ்நிலை வெளிச்சையாவே விழுந்துச்சு. ஒருவர் யாராவது எனக்கு எதிராக பேசினா முடிஞ்சிருச்சு. It's not going through. மூணாவது ரேன்னு சொல்றாங்க, oh, this word has come to you and it fell and it grew, but it fell among the thorns and the thorns choked them. 13:7 யாராவது வாசிங்க. 13:7 சில விதைகள் புல்லு இடத்தில் விழுந்ததினால அந்த புல் வளர்ந்து நெருக்கி போட்டது, அமுக்கி போட்டது, நாசமா போகே முழுகிடுச்சு. இந்த வார்த்தைதான் நிச்சயமாக நமக்கு என்ன தெரியுமா? நிறைய பேருடைய வாழ்க்கையில கனி கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் உலகத்தின் கவலைகள், சோதனைகள். வேதம் சொல்கிறது, oh, you are worried about something, the deceits of the riches of the world, the worries of the world has choked you. நீங்க வேதத்தை வார்த்தையை கேட்டீங்க, நீங்க அதை பெற்றுக்கொண்டீங்க, அதனுடைய இருதயத்துக்குள்ள போச்சு. ஆனால் சோதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது, கவலை வரும்போது அந்த வார்த்தை உள்ள போய் கனி கொடுக்கவில்லை, செத்து போச்சு. நிறைய பேர் லைஃப்ல கடவுளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரேக் போட்டுறாங்க. என்ன தெரியுமா? திருமணம் ஆகிறவர்களே உறவு தேவனோட நல்லா இருக்கும். திருமணத்துல சில பிரச்சனைகள் வந்த உடனே, இந்த பிரச்சனைகள் வந்து முழுகின உடனே வார்த்தை கனி கொடுக்கல, செத்து போச்சு. சில நேரத்தில் சூழ்நிலை வேலை செய்தவரையும் நல்லா இருக்கும். ஆனா வேலை செய்வது இந்த உலகத்தின் சம்பத்து, இந்த உலகத்தின் ஆஸ்தி, இந்த உலகத்தின் இச்சைகளை பார்க்கும்போது இது முள்ளாய் மேல வந்து இந்த வார்த்தையை முழுகிருச்சு. இன்னும் சில நேரத்தில் எனக்கு வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போது, when I face some problems in life, when you go through problems in life, that problem will kill the word in you. It's not gone inside. ஒரு கொஞ்ச நாள் கொஞ்ச சூழ்நிலை அது மேல வர மாதிரி இருந்துச்சு. சாதாரண ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை கொண்டு வரட்டும், நம்ம விசுவாசம் மூழ்கிடுச்சு.
The devil looks at us and says, you know, for all that you have in your heart, I have to only give you one blow. எனவே ஒரு blow, ஒரு காத்து மாதிரி ஒரு சூழ்நிலை கொஞ்சம் காத்து வாழ்க்கையை அனுப்பிட்டு முடிஞ்சிருச்சு. Your faith is gone, your fruit is gone, your reaping is gone, and you don't bear fruit anymore because the problems of the world has choked you. And sometimes a thunder has struck you enough to kill your faith. ஒரு புயல் வருது, என் வாழ்க்கையில் ஒரு புயல் எனக்கு முன்னே வருவது, இந்த புயல் எனக்குள்ள வருவது, இந்த வார்த்தை முடிஞ்சிருச்சு. Because the thorns have come, it's taken over and it has killed the things which is in me, and I'm not able to bear fruit. A shock in life. If you go through some shock in life, and if you don't overcome that, it kills your faith. Or sickness in life. எத்தனை பேருடைய வாழ்க்கையில அவங்களுக்கு இருக்கிற வியாதியால தேவனுக்கு கொண்டு வருகிறாங்க. ஒரு வியாதி, எனக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா போதும், இந்த வியாதி எடுத்து வர காலையில எனக்கு வார்த்தை பணி கொடுக்கவில்லை, முடிந்தது. சில நேரத்தில் சில கேள்வியால, because you have some question in life, these questions are tormenting you again and again and again, and the word of God has not gone into my heart, and the chapter is over. இது முடிந்தது. கொஞ்சம் பார்க்கும்போது மேல வர மாதிரி இருந்துச்சு, ஆனால் அவங்க முள்ளு பக்கத்துல வளருது, அவங்க சில ஆசைகள் வருது, அவங்க சில சூழ்நிலைகள் வருது, அவங்க சில சோதனைகள் வருது. இந்த சூழ்நிலைகள் வரும்போது இந்த விதை செத்து போச்சு. ஃபர்ஸ்ட் ரெண்டு அட்லீஸ்ட் பரவாயில்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில உலகத்தின் சோதனையால தேவனோடு அவங்க நடப்பதில்லை. They are not walking with God, not because of other things, it is because of the problems of the world. இந்த உலகத்துல வர ப்ராப்ளம்னால, நீங்க தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால ப்ராப்ளம் வருதுனால, தேவனுடைய ஊழியக்காரர் பிரசங்கிக்கும் போது ப்ராப்ளம் வருதுனால, when problems come, when situations come, when things come, and then it kills of faith. And sometimes it can be unexpected, unmet expectations in life. நான் எதிர்பார்த்தது என் வாழ்க்கையில நடக்கல, நான் ஜெபிச்சுக்கிற காரியம் இன்னும் என் வாழ்க்கையில நிறைவேறல, நான் பார்த்துக்கிற ஆசீர்வாதம் இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை, நான் விரும்புகிற காரியம் என் வாழ்க்கையில இன்னும் எனக்கு வரவில்லை. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. வார்த்தை என்ன செய்யும்? அந்த வார்த்தை விளைவிக்கவில்லை. Sometimes I've seen many people in life, when they went through problems in life, their faith was paused. அவங்களுக்கு வேதத்தில் அவங்களுக்கு வாழ்க்கையில் துயரம் இருக்கும்போது அவங்களுடைய விசுவாசம் நின்று போனது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை கனி கொடுக்க வேண்டும். The Lord's word should bear fruit. And many times you are there in a place where God does not want you to be. நீங்கள் இருக்கிற இடத்துல தேவன் உங்களை இருக்க விரும்பல. நீங்க இருக்கிற சூழ்நிலை இப்படியாக இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் இந்த ஒரு நிலைமையில இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. இதை மீறி, இதை தள்ளிவிட்டு மேல வர வேண்டும். I have to fight all the thorns which comes to block my growth. I have to push the thorns. I have to stretch my hand and push it aside and grow. I don't know what is choking you, but you need to rise up. நீங்க மேல வர வேண்டும். யாக்கோபு 1:21 யாராவது வாசிங்க. யாக்கோபு 1:21.
ஒழித்துவிட்டு நீங்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. You overthrow the wickedness and the things which is covering you, and you rise up and let the received word which is implanted in you, which is able to save your soul, be active with you. உங்களுக்குள்ளே இந்த வார்த்தைகள் வெளியே வர வேண்டும். நீங்க எல்லாவற்றும் தள்ளி வர வேண்டும். Don't try to undermine that you can be blocked by God, blocked from God because of problem. ஒரு சூழ்நிலையால விசுவாசம் செத்து போக ஒரு நிலைமை இருக்கிறது. நாங்கள் அதை லைட்டா நினைக்க கூடாது. ஆகவே இருக்கிற நிலைமையில நான் நிக்கல. ஒரு காரணம் நிறைய பிரச்சனை வாழ்க்கையில அப்பா என் வாழ்க்கையில எப்படி பிரச்சனை இருக்கு தெரியுமா? அந்த பிரச்சனை முதல்ல சால்வ் ஆகணும். அப்புறமா நான் மேல வர ஆண்டவரே. எனக்கு இருக்கிற சோதனைகள், எனக்கு இருக்கிற நிலைமை, எனக்கு குடும்பத்தில் இருக்கிற கவலைகள், எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள், எனக்கு இருக்கிற சூழ்நிலைனால ஆண்டவரே என் விசுவாசத்தை கொஞ்சம் நான் வைக்கிறேன். I pause this, oh Lord, because so many problems are there for me, oh Lord. And the Bible says, because of the worries of the world, because of the deceitness of this world, it has choked my faith life. I don't know what might be choking you and me, but you know if there is some situation your faith is locked. ஒருவேளை என் வாழ்க்கையில சூழ்நிலைகளால நான் கீழே இருந்தேன்னா தேவனை பார்த்து சொல்ற வார்த்தை, நீங்கள் இருக்கிற நிலைமை, நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அது அல்ல. You're not to be here. நீங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை இங்க அல்ல. You overcome the world. தேவன் சொல்கிறார், உன்னில் இருக்கிறவன் உலகத்தில் காப்பிலும் பெரியவன். The one who is in you is greater than the world. The life which is in the word of God, that is greater than the problem of the world. You push the problems of the world. நீ இருக்கிற சூழ்நிலையை தள்ளி, உங்களுக்கு இருக்கிற நிலைமையை தள்ளி, fight for me, come up and let it grow. அது மேல வரணும். ஒரு சூழ்நிலையில எவ்வளவு முள்ளு வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு ஒரு சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் எடுத்து விட்டு, அதெல்லாம் பிச்சு போட்டு மேல வர வேண்டும். You should come up and pluck and throw it out. You know how many people say, last 3 months I did not pray because of my problems. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? லாஸ்ட் 3 மாசமா நான் ப்ரேயர் பண்ணவே இல்லை. பிரச்சனை இல்லை. நான் ஒரு 3 வருஷமா நான் கடவுள்கிட்ட தேவாலயத்துக்கு வரல. பிரச்சனை நான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதையும் மறுபடியும் சர்ச்சுக்கு வர மாட்டேன். எதனால? பிரச்சனையால. Because of problem, because of situation, it has locked me, and God is saying, push aside, lay aside everything, and you come up that you will bear fruit. நீங்கள் வெளியே வாங்க. Don't let your emotions block you. சில நேரத்தில் கண்ணி கொடுக்காம இருக்க எமோஷனல் பர்சனாக இருந்தால் போதும். என்னவா இருந்தால் போதும்? எமோஷனல் பர்சனா. எமோஷன் தமிழில் ரொம்ப சாஃப்ட் பர்சனா. ஏதோ யாரும் சொல்லிருக்காங்க, நான் ரொம்ப சாஃப்டா இருப்பேன், சீக்கிரமா அழுதுருவேன், சீக்கிரமா ஹர்ட் ஆயிடுவேன், சீக்கிரமா என் மனசுல உடைஞ்சு போகுது. ஏதோ பிள்ளைகளே விசுவாசத்துல கனி கூடாம இருக்க அது போதும். பெரிய பெரிய காரியங்கள் தேவையில்லை. பெரிய பெரிய சோதனைகளையும் உபத்திரமும் கூட தேவையில்லை. கொஞ்சம் யாராவது ஏதாவது சொல்லி டச் பண்ணிட்டா போதும், முடிஞ்சிருச்சு. அதனால என் விசுவாசம் நின்று போச்சு. People of God should overcome their emotions. தேவனுடைய பிள்ளைகள்
அவங்களுடைய எமோஷன்ஸை ஃபைட் பண்ணணும். அவங்களுடைய எமோஷன்ஸை மீறி, அவங்களுக்கு இருக்கிற கவலைகள் மீறி, அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் மீறி, இது எல்லாவற்றையும் ஜெயித்து நாம் வெளியே வர வேண்டும். God said the thorns, the seed which is fallen by the thorns is choked by worries and riches. But he says, the seed which is fallen on the good ground will bear fruit. எந்த விதைகள், எங்கே விழுந்த விதைகள், இதோ நல்ல நிலத்துல விழுந்த விதைகள் தான் கனி கொடுக்கும். யாராவது வாசிங்க 23, 13, 23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்கிறான். He will first listen to the word. He will hear the word. He will submit to the word. அவர் தேவனுடைய வார்த்தைக்கு பணிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு விதேயனாக அவர் ஒப்பு கொடுப்பார். First, if God says, "This is my word for you," please receive it. Please hear it. Please hear it and hear the word and understand it. இதை கேட்க வேண்டும். நாம் வேதத்தை வாசிக்கிறோம். In Deuteronomy, God is saying, hearing is not hearing actually. Hearing is not கேட்பதில்லை, அப்படி இல்லை. நான் சொல்றது எல்லாருக்குமே கேட்குது. கேட்குதுன்னா அர்த்தம் அதல்ல, எடுத்துக்கணும். என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும். You have to receive the word. Where is this? Just for an example, I am telling this. I have to receive the word. When God is telling something to me, சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். போன வாரம் ஒரு விசிட் ஆச்சு. எல்லாருமே காணிக்கை போடுறோம். என் மைண்டில் காணிக்கை சில நேரத்தில் இங்கேதான் இருக்கும் உள்ள. நான் போட மறந்துடுவேன். என்ன மறந்துடுவேன்? இங்கேதான் இருக்கும் உள்ள. வீட்டில் இருந்து எடுத்து வந்துடுவேன். கவரில் இருக்கும். சம்டைம்ஸ் எடுத்துட்டு வந்துடுவேன். ரெண்டு சர்வீஸில் அப்படி இங்கேதான் இருக்கும். இல்லை என் பாக்கெட்லேயே இருக்கும். அப்போ காணிக்கை வரும்போது அங்கே எடுக்கும்போது அந்த மருந்து போடாமல் இருக்காங்க. போன வாரம் நான் அங்கே எண்ணும்போது அங்கே போகும்போது அம்மா என்ன சொன்னாங்க, எது நீ இங்கே போக, எங்கே போகணும்? அங்கே போகணும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் பாஸ்டராக இருக்கலாம். பாஸ்டராக இருந்தால் தேவையான வார்த்தை போட்டு கொடுக்குறாரா? சொல்லுங்க. நான் யோசிச்சேன், ஆண்டவரே சரியானது இங்கே போகுதுதான். என்ன பண்ணீங்க? Forgive me, Lord. I take your word because it's not that when I'm a pastor I'm perfect. No, when somebody corrects me, I have to be corrected. எனக்குள்ள ஒரு தவறு இருக்குதுன்னா, if people come and tell me this is your mistake, I will submit to it. If it is my mistake. தப்புனா நான் என்ன பண்ணணும்? ஒப்புக்கொள்ளணும். அது யாரா இருந்தாலும் சரி, ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, தேவன் ஒரு வார்த்தை சொல்லும்போது கேட்கணும். என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்கிறதுனா இப்போ நான் சொல்றது கேட்கல. Receive it. This is God's word for me. Why did that word come to me? எதற்காக அந்த வார்த்தை வந்தது? Why did that person tell me? Why did the pastor tell me? Why did the word of God tell me? Receive it. Please, please, please submit to God's word. There's a great danger if you don't submit to God's word. That's why I say the men of God the whole time, they have to go to the people of Israel and say, "Thus says the Lord." தேவன் சொல்வது இதுதான்.
தேவன் சொல்லுகிற வார்த்தை இதுதான், ஏற்றுக்கொள்ளுங்க. Receive this word. Please don't block the reception. Please don't block reception. I'm told you the struggle for a man of God is to preach the word, because people have to receive it. Sometimes people get offended when I say carry the Bible to the church. Should I not say carry the Bible to the church? நான் சொல்லக்கூடாதா? வேதத்துக்கு சர்ச் வாங்க சொல்லக்கூடாதா? How can I not tell? If I say it is offensive. You know, the Bible says truth is offensive. It is not meant to offend, but it will offend you sometimes. சத்தியத்தை சொல்லும்போது அன்புல சொல்லணும். ஆனால் சத்தியம் சில நேரத்தில் நமக்கு என்ன பண்ணுது? நமக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் உருவாக்குறது. And Jesus said, you whitewashed tombs. He looked at them and said, செத்து போன புணங்களே. Why did he say that? Because he wanted them to realize the state of their heart. அவங்க இருக்கிற நிலைமை தெரிந்துக்கோங்க. நீங்க வெளியூராக இருக்கீங்க, உயிரோ எனக்கு மேலே விசுவாசம் இல்லை. And they did not receive the word. The problem comes when I don't hear the word. தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கணும். When you submit, you are submitting to God's word. I already told you many times, this 40 days of prayer, most of the time when I came to church, I was only crying. Anyone believe that? Yeah, it was the word of God came to me, and as I received it, it broke my heart. But I received it, and I have to hear the Lord's word. When God puts something into somebody, and He tells that to you through that person, receive it. Last week it was by my mom to me. I received it. Whoever it is, I'll give another example. We are not people who are perfect. நாங்கள் perfectான ஜனங்கள் இல்லை. We are meant to change. நான் காலேஜில் ஒரு டீச்சராக இருக்கிறேன். நிறைய பேருக்கு டீச் பண்ணேன். ஒரு நாள் கிளாஸில் தான் எனக்கு பேசிட்டு இருக்கிறேன். அப்போ அவர் சொல்லிட்டு சாக்லேட் கொடுத்தாங்க. சாக்லேட் சாப்பிட்டேன். சாக்லேட் இருக்கிறது கீழே போட்டேன். அப்போ அந்த ஸ்டூடெண்ட் என்னை பார்த்து சொன்னாங்க, சார் டீச்சராக இருந்து சாக்லேட் கீழே போடுறீங்க. நான் என்ன பண்ணேன்? Rule is for everybody. Naturally, என்ன பார்த்து சொல்லிட்டேன். நான் டீச்சர், நீ ஸ்டூடெண்ட், நீ ஏன் எனக்கு சொல்றது? Who are you to tell me? அது வரும் வராதா? வரும். ஆனால் அதை overcome பண்ணணும். You have to overcome your pride. I'm telling you, the first defense when God speaks is you block God's word in your life. தேவனுடைய வார்த்தையை எதிர்ப்பது, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, it is not even gone inside you. I paused for a minute. I was hurt. And I said, I was hurt. I was put to shame. Is it shameful? Yes, because I am a teacher. A teacher இருக்கிறதுனால அவமானம். யாருக்கு அவமானம்? எனக்கு அவமானம். நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சொன்னது கரெக்ட் தானே? I'm sorry. என்ன சொன்னேன்? I am sorry because I should not have done it. When the Lord speaks to you by a person, by nature, by situations, by pastor, by God's word, by church, please hear it. The Bible says, I will not do anything in your life
unless I've spoken to a prophet. Even if God has to bring judgment, the priest will come and tell the judgment to fall. What happened to Jeremiah? Jeremiah, he preached for 33 years. He walked through the streets of Jerusalem and he said, "This is the word of the Lord." David unne thandikku porar. David unne thandikku porar. David unne ingirundhu eduthu povanga. It is a misconception in my heart. If it is God's word, it should only help me to smile at Him. Who said? யார் சொன்னாங்க? தேவனுடைய வார்த்தைனா என்ன சந்தோஷப்படுத்தணும்? No, the God's word can break you. It has to break you when it is supposed to break you. That's why the Bible says the prophets went and said, "This is the word of the Lord." Receive it. Hear it. Jeremiah preached for 33 years. Not even one person heard. யார் கேட்கல? ஒருத்தர் கூட கேட்கல. ஆனால் தேவன் சொன்னதாவது செய்தார். தேவன் சொன்னது செய்தார். எசேக்கியேல் 2, when I tell you something, when you don't go and tell, that curse is on you. அந்த சாபம் உன்மேல். But when you go and tell, when they hear and they are transformed. எப்போ மாற்றம் ஏற்படுது? கேட்டதற்கு நான் சொல்லணும். யாருக்கு தேவன் சொல்றாங்களோ சொல்லணும். கேட்கிறவங்க கேட்கணும். அவங்க கேட்கும்போது then there is freedom. hear the word. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. That's why I say when you come to church, forget your mobile. Let it not be hindrance to hear God's word. Forget all the meetings. 1 hour in a week, 2 hours in a week. If you can't sit in the church, how are you hearing the word? வாரத்தில் 2 hour சர்ச்சில் பிரசங்கத்தில் சும்மா உட்கார்ந்த தாழ்மை இல்லைன்னா இங்கே நான் என்னை வார்த்தை கேட்கிறேன். யார் கேட்கிறேன்? எல்லாரும் கேட்கிறேன். கடவுள் நடுராத்திரியில எழுப்பி தூக்கங்களாக அவர் சில வார்த்தையை சொல்லும் போது if something breaks you, I'm telling you, before God broke you, He broke me. Before He told that to you, He had to break me. தேவன் உங்களை உடைப்பதற்கு முன்னே என்ன உடைக்க வேண்டும்? அவர் உங்களோட பேசுவதற்கு முன்னே என்கிட்ட பேச வேண்டும். And I have to submit to God's word. When somebody is saying something about God's word, or however God speaks, second, Bible says, hear and understand. புரிஞ்சுக்கோங்க. Sit and fight with God. Why did you tell this to me, Lord? அவரே எதற்காக நீங்க எனக்கு சொன்னீங்க? Why? அவரே நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யல? நான் எப்படி இருக்கணும்? Understand. Before you just push the word. அவருக்கு நீங்க என்ன பண்ணுங்க? சிந்தித்து பாருங்க. என்ன பண்ணணும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். Please understand. And then let it go inside. This word will bear fruit. இந்த வார்த்தைகள் கனி கொடுக்கும். இந்த வார்த்தைகள் 100, 60, 30 கனி கொடுக்கும். It's only the word which has gone inside me and overcome all the problems. உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், உலகத்தில் இருக்கிற சோதனைகள், உலகத்தில் இருக்கிற துன்பங்கள், உலகத்தில் இருக்கிற எமோஷன், உலகத்தில் இருக்கிற துக்கங்கள் எல்லாம் மீறி உள்ள போய்
5000 கனி கொடுத்தாங்களா? கேட்டு எவ்வளவு பேர்? லிட்டரலா கேக்குன்னா 5000 பேர் கேட்டாங்க. தேவனை பின்பற்றி வந்ததோ சில பேரா? திரளான ஜனங்கள் ஆரம்பத்தில் வந்தாங்க. திரளான ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க. ஆனால் திரளான ஜனங்கள் தேவன் வார்த்தையை கேட்டபோது அவர்கள் கேட்கவில்லை, அவர்களை எதிர்த்து விட்டுட்டு போனாங்க. அவங்க சீஷர் பார்த்து சொல்றாங்க, நீ கூட போறீங்களா? நீங்க போறியா? சீஷர்களே இவங்கெல்லாம் போயாச்சு. யா வார்த்தையை பிரசங்கிக்கிறதுனால they make because I preach God's word. Oh, if you preach God's word, it's so costly, you know. It takes so much pain and burden, you know, for a preacher. He's not preaching because he wants to. It is because God wanted to say that word. I am a pastor. But every time there is some prayer in my house, my heart longs for God's word. What is the pastor tell me? என்ன சொல்றாங்க? எனக்கு என்ன சொல்லணும்? ஆண்டவரே நீங்க சொல்லுங்க. Every month once I go to give uncle, I share to him, I pour out to him, then I say, uncle, give me your counsel. Appa, pastor, ayre, unge ஆலோசனை எனக்கு கொடுங்க. சில நேரத்தில் சொல்றாங்க, அதெல்லாம் வேணாமா? என்ன வந்து சொல்றாங்க? அவங்களுக்கு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஆமா, அவர் சொன்னா ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்க. I submit to God because it is God's word to a servant, and I have to submit to it. And the Bible says, please submit to God's word, and only then it can bear fruit. அஞ்சாயிரம் பேர் கேட்டாங்க, போனாங்க. சீஷர்களே, நீங்க போறீங்களா? சீஷர்களே என் வார்த்தைக்காக back off my word. I'm not going to back off my word. Oh, Peter, you want to go? And then Peter says, where will we go, Lord? Andre, எங்கே போவோம்? Where can we go, Lord, apart from you? Andre, உங்களை விட்டு எங்கே போறது? Andre, கேட்டு புரிந்து கொண்டு பெற்றுக்கொண்டு சிந்தித்து ஒப்புக்கொடுத்தான் கனிகள். Are you wondering why you are not bearing fruit? It can be these reasons. வாழ்க்கையில் கனி இல்லப்பா. I've not received your word, Lord. I've not received your word. I'm telling you with the Lord of my heart, heavy heart. Ministers of God have nothing to do with this word if it is not to preach word. God's word. If I'm a pastor, the only reason the Lord is selecting the pastors to give His word. If I don't give His word, He is watching me. Sometimes we receive, sometimes we are broken, sometimes we are hurt. But I want to tell you, the messages of God have nothing in this world except to preach God's word. There is no point of a church if it is not to come and worship the Lord, to glorify Him, to receive His word. இது தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்வது எனக்குள்ளே ஒரு உண்மையான
every day. Right? Why do you read Bible every day? எதுக்கு பைபிள் வாசிக்கிறீங்க? You sleep comes back. You know what I'm telling you? One of the biggest hindrances to receive God's word is pride. என்னது? பெருமை. என்ன பார்த்து நீ சொல்றியா? டீச்சரா? எனக்கு நீ சொல்றியா? நீ என்ன எனக்கு சொல்றது? நீ எங்களை பார்த்து என்ன சொல்றியா? இல்ல, ஒப்பு கொடுக்கலாம். என்ன பண்ணலாம்? ஒப்பு கொடுக்கலாம். கனி அப்பதானா வளரும். And my burden for the church is, many of us are worried about many things and we are not ready. நிறைய விஷயத்தை குறித்து கவலைப்பட்டு கனி கொடுக்காம இருக்கிறோம். சாகிற நிலையில என்ன இருக்க போது? பிரச்சனை இருக்க போது. கனி எங்க கொடுப்போம்? பிரச்சனைக்கு மத்தியில், பிரச்சனையை மீறி, பிரச்சனையை தாண்டி, you overcome the problem, you raise from the problem, and you can't be blocked by problems. Rise up. I don't know what is in your heart, but God's word for us today is bear fruit. It can happen if you receive, hear, and understand. And then you reach the reform. If there has been received God's word, தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் கண்டிக்க வேண்டும். நாங்கள் கேட்க வேண்டும். நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே நான் கனி கொடுக்கும்படியாக எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உலகத்தில் சாகுகளில் பிரச்சனை இருக்க போகுது. பிரச்சனைகளை மீறி நான் கனி கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த வார்த்தையை பணிவோடு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். யாருக்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்க அப்பா எங்களுக்கு உணர்த்துங்க. தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து, தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் விதேயராய் கனி கொடுக்கிற ஒரு விஷயம். Lord says bear fruit. Let people see your fruit. ஜனங்களுடைய வார்த்தையை பார்க்கணும். உன்னுடைய வார்த்தையை, உன்னுடைய கனிகளை பார்த்து தேவனுக்கு நன்மை செலுத்தணும். Enable us, Lord, to bear fruit. May God be with you. May God bless us. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.